நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஒரு காலத்துல சொல்லுவாங்க, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்துல 3 கோடி மக்கள் தொகை தான் இருந்தது. அப்ப நம்ம நகரத்தார்கள் வெறும் 1 லட்சம். இந்த 1 லட்சம் பேர்ல அப்ப இருந்த அந்த காலகட்டத்தில் தொழில்துறையில 1/3 பங்கு நகரத்தார்கள்ட்ட இருந்தது. இது பதிவு பண்ணியிருக்காங்க. பேங்கிங், தொழில்துறை, கல்வி பணி, திருப்பணி, ஆன்மீக பணி, கட்டிடக்கலை, சமையல் கலை, சடங்குகள், சம்பிரதாயங்கள், விருந்தோம்பல், கொடைத்தன்மை, நண்பகத்தன்மை, மொழிப்பற்று, ரிஸ்க் டேக்கிங், பாடசாலை மற்றும் கோசாலை, இதெல்லாம் இல்லாம நகரத்தார்களா இருக்க முடியாது. ஸோ பொடியன்லேருந்து அவர் முதலாளியாக வரும்போது அந்த ஒரு பர்சன் 8 கட்டங்களை தாண்டி வர வேண்டியது இருக்கு. 8 கட்டங்களை தாண்டி வரணும். அது என்னென்ன கட்டம்னா, பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. பணம், பொருள், நிர்வாகம், கீழ்ப்படிதல், கணக்கு வழக்கு, வாடிக்கையாளர்கள், கொள்முதல், சேமிப்பு. இந்த 8 கட்டத்தை தாண்டி அப்போதான் அவங்க முதலாளியாக வெளியே வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க நிர்வாகத்தை பற்றியும், தொழிலை பற்றியும், தர்மத்தை பற்றியும், சேமிப்பை பற்றியும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நகரத்தார்கள்ட்ட ஏன் இவ்வளவு செல்வம், பணம், பொருள் சேர்ந்திருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ணும் பொழுது இதை தான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பையன்களை அவங்க கைப்பழக அனுப்புவாங்க. கைப்பழக அனுப்பும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கற்றுக்கிறாங்க. இதனால தான் அவங்கள்ட்ட நிறைய பொருள் சேர்ந்திருக்கு அப்படின்ட்டு. சமையல் கலை, சமையல் கலையில் பேர் போனவங்க. அதனுடைய அருமை பெரியெல்லாம் நமக்கு தெரியல. இன்னைக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் செட்டிநாடு உணவகம்னு அவங்க போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக நம்ம பண்ணியிருக்கணும். நம்மளுடைய அருமை பெருமை நமக்கு தெரியல. எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்தாலும் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட், பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மசாலா தயாரிக்கிறதெல்லாம், நம்மளுடைய பேரு புகழெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியுது. நமக்கு தெரிஞ்சும் அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணலை. இப்போ ஆச்சி மசாலா நடத்துறது பத்மசிக் ஐசக்ங்கிற ஒரு சிஇஓ நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக நம்மள யாராவது ஒரு ஆள் நடத்திருக்கணும். நம்மளுடைய பேர், நம்மளுடைய குவாலிட்டி எல்லாம் மற்றவங்களுக்கு தெரியுது. நம்ம இளைஞர்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஃபாலோ பண்ணோம்னா வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலத்தில் கைப்பழக போறவங்க பொடியனா போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தாளா மாறுவாங்க. அதுக்கப்புறம் பங்காளியா வருவாங்க. அதுக்கப்புறம் கூட்டாளியா வருவாங்க. அதுக்கப்புறம் முதலாளியா வருவாங்க. ஸோ இதுதான் அந்த கைப்பழகிற. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கார்பரேட் நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்ன்ஷிப்புங்கிறாங்க, ஜிஇடி, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிஸ்ங்கிறாங்க. இது அந்த காலத்திலே நம்ம பண்ணியிருக்கோம். விஜயதசமிக்குள்ளே எத்தனை சென்டர்ஸ் வர்றாங்களோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா, இன்னொரு 5 வருஷம் கழித்து ஒரு மாற்றம் வரும். இன்றைக்கி வருமானு தெரியாது. அதனால் நீங்கள் பெற்றோர்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களை 5 வயசுக்கு மேலே 12 வயசுக்குள்ள பிள்ளைங்களை அங்கே அனுப்புங்க. மாதத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் அனுப்புங்க. அந்த பிள்ளைய அடுத்த வகுப்புக்கு நானும் போகணுமான்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் பாடம் எடுப்பாங்க. இது வகுப்பாக இருக்காது, விளையாட்டாக தான் இருக்கும். எல்லா பெண்களும் தாய்மார்களுக்கு ஒரு விண்ணப்பம். பிஸ்னஸ் மென் வேண்டாம்னு நினைக்காதீங்க. மருமகனா இப்போது ஐடி கம்பெனியில் எக்கச்சக்கமாக சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதனால் வசதியாக இருப்பாங்க, பொண்ணு ஜாலியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஐடி கம்பெனியில் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி. எப்போ வேணால் வேலையை விட்டு நம்மளை அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கு பிஸ்னஸ் பண்ணி நம்மளுடைய இதில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இன்னும் ஒரு 10 பேருக்கோ 20 பேருக்கோ இல்லை 2000 பேருக்கோ வேலை கொடுக்கும் வாய்ப்பில் உள்ளவங்க நகரத்தார் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் பண்ணுற பையனுக்கு கட்டாயமாக பெண்களை கொடுக்கணும். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள்.
ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. நம்முடைய சிறப்பு விருந்தினர் பெங்களூரில் உள்ள ஆர்வி பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இளங்கலை பட்டமும் IMM வணிக நிர்வாகத்தில் முதுகலை டிப்ளமாவும் பெற்றுள்ளார்கள். அவர்கள் மெட்டல் கட்டிங் மெஷின் மற்றும் மெஷின் டூல்ஸ் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். 33 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவமுள்ள திறமை மிகு ஆற்றல் கொண்டவர்கள். அவர்கள் டொமேட்டிக் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ள இவர் அக்குழுமத்தை பல்வேறு பிரிவுகளில் பன்முக வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்று கொண்டிருப்பவர்கள். டால்வின் மெஷின் சொல்யூஷன்ஸ் மற்றும் ஜெம்ஸ் பிரிசிஷன் காஸ்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றை இயக்கி வருகிறார்கள். தாம் பிறந்த சமூகத்தினர் பால் அதிக அக்கறையும் அன்பும் கொண்டவர் என்பதனால் நம்மவர்கள் அழைத்தவுடன் எவ்வேளை இருப்பினும் அவ்வேளைகளுக்கிடையே வருகை தந்து வாழ்த்தும் அன்பு மனிதர் அவர். உழைப்பும் வியர்வையும் நமது சொத்துக்கள், களைப்பின்றி களப்பணி ஆற்றுவோருக்கு அது ஊட்டச்சத்துக்கள். இதமான சிந்தனையில் எழுகின்ற துணிவு சிதறாமல் வெற்றியை அள்ளி கொடுக்கும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்கள். CII மற்றும் ACMA உட்பட பல தொழிற்சங்கங்களில் உறுப்பினராக உள்ளவர்கள். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திரு நடராஜன் லக்ஷ்மணன் அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் உற்சாகமான இனிய மதிய வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் வணக்கம் சுப்பிரமணியம் அண்ணன், எனது இனிய நண்பர் ஃபார்மர் DSP முத்துக்குமார் அண்ணன் மற்றும் சேதுராமன் அண்ணன் மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கும் நகரத்தார் மற்றும் ஆட்சிமார்களுக்கும் எனது முதற்கண் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சிறப்புரையை ஆரம்பிக்க இருக்கிறேன். இப்போ இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி an இன்டராக்டிவ் செஷன். இளைஞர்கள் இதில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா இந்த ப்ரோக்ராமே இளைஞர்களுக்கு தான். ஸோ இது ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், பிள்ளைகள் வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது நம்ம பஞ்சாபை சேர்ந்தவர்களுக்கு சீக்கியர்களுக்கு அடையாளங்கள் என்னென்ன சொல்ல முடியுமா? பஞ்சாபிஸினுடைய அடையாளங்கள் டர்பன். நெக்ஸ்ட் அடுத்து ஓகே ஸோ பஞ்சாபிஸுடைய அடையாளங்கள் டர்பன், கடின உழைப்பாளிகள், ரொட்டி. இதை சொன்னால் உடனே நம்ம பஞ்சாபிஸ் அப்படின்னு சொல்கிறோம், சீக்கியர்கள்ன்றோம். நகரத்தார்களின் அடையாளங்கள் என்னென்ன? ஓகே நெக்ஸ்ட் இளைஞர்கள் முன்னாடி வரணும். எனக்கு அதுதான், ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியும்னு எங்களுக்கும் தெரியும், முத்துக்குமார் அண்ணனுக்கும் தெரியும், வணக்கம் சுப்பிரமணியனுக்கும் தெரியும், பத்மபூஷன் சுப்பையா அண்ணனுக்கும் தெரியும். எங்களுடைய நோக்கமே இளைஞர்களுக்கு இது சென்றடைய வேண்டும். குவிக். வெரி குட். தர்மம். நெக்ஸ்ட் சேவிங்ஸ். குட். நெக்ஸ்ட் வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். வட்டிக்கடை, பேங்கிங். குட். இந்த பக்கம் ரொம்ப அருமையா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சேரிட்டி, தர்மம், ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் திருப்பணி. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். கட்டிடக்கலை, பியூட்டிஃபுல். சமையற்கலை, ஃபேண்டாஸ்டிக். திருப்பணி, ஆன்மீக பணி, ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் அருமையான பார்ட்டிசிபேஷன். எல்லாம் ஜோரா பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ரைட். சோ நகரத்தார்களின் அடையாளங்கள் நான் என்னென்ன எழுதிட்டு வந்திருக்கணும் எல்லாத்தையும் அருமையா சொல்லியிருக்காங்க இந்த சின்ன குழந்தைகள். பேங்கிங், தொழில்துறை, கல்வி பணி, திருப்பணி, ஆன்மீக பணி, கட்டிடக்கலை, சமையல் கலை, சடங்குகள், சம்பிரதாயங்கள்,
விருந்தோம்பல், கொடைத்தன்மை, நண்பகத்தன்மை, மொழிப்பற்று, ரிஸ்க் டேக்கிங், பாடசாலை மற்றும் கோசாலை இதெல்லாம் இல்லாம நகரத்தார்களா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழகத்திலையும் சரி, நம்ம நாட்டிலையும் சரி, உலகளாவிய அளவிலையும் சரி, இந்த நான் சொன்ன எதையாவது ஒன்று சொன்னா நீங்க நகரத்தாரா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம இது பேர் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ பேங்கிங் அப்படின்னாக்க நம்ம நகரத்தார்கள் ஆரம்பிச்சது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் மெஜ்ரா. அண்ட் தொழில்துறையை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இளைஞர்கள் தொழில்துறை, நகரத்தார்கள் பெரிய தொழில் ஈடுபட்டவங்களை சொல்ல முடியுமா? எது? கார்பரண்டம். ரைட், குட். நெக்ஸ்ட் TI cycle. Next. Cement. Fantastic. Good. Next. Right. So நம்ம நகரத்தார்கள் பார்த்தீங்கன்னா முந்தைய காலத்தில் முருகப்பா குரூப், ஸ்பிக் குரூப், தட் இஸ் மேக் குரூப்னு சொல்லுவாங்க, செட்டிநாடு சிமெண்ட்ஸ் அண்ட் MAM குரூப், இந்த மாதிரி நிறுவனங்கள் நம்ம நகரத்தார்களால் கட்டப்பட்டது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் 3 கோடி மக்கள் தொகை தான் இருந்தது. அப்ப நம்ம நகரத்தார்கள் வெறும் 1 லட்சம். இந்த 1 லட்சம் பேர்ல அப்ப இருந்த அந்த காலகட்டத்தில் தொழில்துறையில 3ல் 1 பங்கு நகரத்தார்கள்ட்ட இருந்தது. இது பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கிங், தொழில்துறை, கல்வி பணி, ஸோ என்னென்ன இன்ஸ்டிடியூட்ஸ் நம்ம நகரத்தார்கள் ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? குட், ஃபேண்டாஸ்டிக், வெரி குட். தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ரைட், குட். ஸோ இளைஞர்கள் நல்லா பார்ட்டிசிபேட் பண்றீங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தியாகராஜர் பாலிடெக்னிக், முருகப்பா பாலிடெக்னிக், இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் அந்த காலத்திலேயே 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் நகரத்தார்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சில காலேஜ், சத்யபாமா, பனிமலர், இவங்க ஆரம்பிச்சிருக்க ஒரு நிறுவனங்களை வச்சு நம்ம அவங்கள கல்வி தந்தைன்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிச்சவங்களை நம்ம முன்னோர்கள் நம்ம என்னன்னு சொல்றது? கல்வி அரசர்கள்னு சொல்லலாமா, இல்லை கல்வி கடவுள்னு சொல்லலாமா? அந்த மாதிரி அருமையான நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. தென் அடுத்தது திருப்பணி. திருப்பணியில் பேர் போனவங்க நம்ம என்னென்ன கோயில்கள் கட்டியிருக்காங்க தெரியுமா? அதை நம்ம பூரண இது ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். பட் நம்ம நகரத்தார்கள் கட்டின கோவில்கள். வெரி குட். வைரவன் கோயில், பியூட்டிஃபுல். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பிள்ளையார்பட்டி, ஃபேண்டாஸ்டிக். 9ல் 2 வெளியே வந்துருச்சு. அடுத்தது எரணி கோயில் 3, 4, 5, 6, 7, 8, சூரக்குடி 9. ஸோ மாத்தூர். மொத்தம் 9 கோயில்களை சிறப்பாக கட்டியிருக்காங்க. விடுதிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. காசி, அயோத்தியா, கயா, அலகாபாத், கல்கத்தா, நாசிக், ராமேஸ்வரம், பழனி, திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல நம்ம முன்னோர்கள் திருப்பணி மற்றும் விடுதிகளை நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை. அதாவது இந்திய கட்டிடக்கலையில் நம்ம செட்டிநாடு கட்டிடக்கலையை எடுத்துட்டோம்னா இந்திய கட்டிடக்கலையை பற்றி பெருசாக முக்கியத்துவமாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு செட்டிநாட்டின் கட்டிடக்கலை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. பெரிய பெரிய பிரம்மாண்டமான வீடுகள், வீடு மட்டும் இல்லை, அதில் வர்ற ஒரு இன்புட்ஸும், ஒரு மர சாமான்களாக இருக்கட்டும், ஒரு ஜன்னல் கதவுகள், வாசக்கால்களாக இருக்கட்டும், எல்லாம் கலைநயத்தோட அக்யூரசியோட கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னோர்கள். அடுத்ததாக சமையல் கலை. சமையல் கலையில் பேர் போனவங்க, அதனுடைய அருமை பெரியெல்லாம் நமக்கு தெரியல. இன்னைக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும்
செட்டிநாடு உணவகம்னு அவங்க போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக நம்ம பண்ணியிருக்கணும். நம்மளுடைய அருமை பெருமை நமக்கு தெரியல. எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்தாலும் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட், பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மசாலா தயாரிக்கிறதெல்லாம் நம்மளுடைய பேரு புகழெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியுது. நமக்கு தெரிஞ்சும் அதை நம்ம வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணலை. இப்போ ஆச்சி மசாலா நடத்துறது வந்து பத்மசிக் ஐசக்ங்கிற ஒரு சிஇஓ நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக நம்மள யாராவது ஒரு ஆள் நடத்திருக்கணும். நம்மளுடைய பேர், நம்மளுடைய குவாலிட்டி எல்லாம் மற்றவங்களுக்கு தெரியுது. நம்ம இளைஞர்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஃபாலோ பண்ணோம்னா வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஒரு சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா செவனேன்னு அவங்க பண்ணலை. ஒன்னொன்றுக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்குது. கழுத்தூரில் மொத்தம் எத்தனை உருப்படி இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? இளைஞர்கள். நான் குறிப்பாக இளைஞர்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இதனுடைய நோக்கமே இளைஞர்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும். முன்னோர்கள் என்னென்ன செஞ்சுருக்காங்க, அவங்க இப்போ பேசும்போது நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் மறந்துக்கிட்டே வர்றாங்க, நம்மளுடைய ட்ராக் மாறிக்கிட்டே வருது. ஸோ பெரியவர்களுக்கு தெரியும்னு எல்லாருக்குமே தெரியும், அது முக்கியம் இல்லை. இளைஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்களுக்கு தெரியணும். சொல்ல முடியுமா கழுத்தூர்னா என்ன, அதில் எத்தனை உருப்படிகள் இருக்கு? யாராவது ஒரு அட்டம் பண்ணுங்க. தப்பா சொன்னாலும் தப்பு இல்லை. குட் அட்டம். நெக்ஸ்ட். வெரி குட் அட்டம். நெக்ஸ்ட். அடுத்தவங்க வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஒரு நம்பரை சொல்லுங்க. நெக்ஸ்ட். அதாவது அவங்க சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் கிட்டத்தட்ட நடுவில் வந்திருக்கீங்க. 34 உருப்படி இருக்கு கழுத்தூர்ல. சும்மா ஏனோ தானோன்னு 34 வைக்கல, 34க்கும் ஒரு அர்த்தம் வச்சிருக்காங்க. பெண் பிள்ளை யாரு, ஆண் மகன் யாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வியந்து போவீங்க, அந்த அளவுக்கு அதுல உள் அர்த்தங்கள் இருக்கின்றன. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சடங்குகள் சம்பிரதாயங்கள். இப்போ முகேஷ் அம்பானி அவருடைய பையனுக்கு ஆனந்த் அம்பானி அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது இல்லையா? என்னதான் 3 நாள் கல்யாணமாக இருந்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த திருப்பூட்டுற நேரத்தில் அந்த சடங்குகள் சம்பிரதாயம், அந்த குஜராத்தி ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க அந்த சடங்குகள் சம்பிரதாயத்தை ரொம்ப அருமையாக பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. எவ்வளவோ உலக தலைவர்கள் இருந்தாலும், எவ்வளவோ அரசியல்வாதிகள் இருந்தாலும், எவ்வளவோ நடிகைகள் இருந்தாலும் அவங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அந்த 1 மணி நேரம் சடங்குகள் சம்பிரதாயத்தை ரொம்ப செவ்வனை பண்ணாங்க. அதே மாதிரி நகரத்தார்களும் நம்ம சடங்குகள் சம்பிரதாயத்துக்கு பேர் போனவங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொடைத்தன்மை. 50 வருஷத்துக்கு முன்னாடி என்டோமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரஸ்ட்டு 5 தான் இருந்தது. ஒன்று பச்சை பாஸ், இன்னொன்று அண்ணாமலை செட்டியார், இன்னொன்று வந்து அழகப்பா செட்டியார், இன்னொன்று தியாகராஜன் செட்டியார், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முருகப்பா குரூப். இப்போ அண்ணன் சொன்னாங்க இல்லையா நிறையா ப்ரோக்ராம். இந்த 5 என்டோமெண்ட்ஸ் தான் இருந்துது அந்த காலத்தில். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி 5 என்டோமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. இந்த 5ல் 4 நம்ம நகரத்தார்களை சேர்ந்தது. ஸோ கொடைத்தன்மைக்கு நம்ம நகரத்தார்கள் பேர் போனவனுங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் நம்ம பேர் போனவங்க. கல்யாணத்தில் விசாரிக்கிறது எல்லாமே நம்ம விருந்தோம்பல். நம்பகத்தன்மை நிறைய இருந்திருக்கு. டைம் இருக்காச்சு? ஓகே, ரைட். மொழிப்பற்றில் நம்ம நகரத்தார்கள் நிறைய பேர் நல்ல சிறப்பான வேலைகளை பண்ணியிருக்காங்க. பாடுவார் முத்தப்ப செட்டியார், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், கம்பன் அடிப்படி சா கணேசன், வாசுப்பா மாணிக்கனார், சோமலே, தமிழண்ணல், சோசோமி ஐயா, பல கற்பையா போன்றவர்கள் தமிழ் துறையில் மொழிப்பற்று உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. அடுத்தது வந்து ரிஸ்க் டேக்கிங். நம்ம நகரத்தார்கள் அந்த காலத்திலேயே ரிஸ்க் எடுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருந்திருக்காங்க. ஸோ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துருச்சு. ஸோ இளைஞர்கள் வந்து அதை வந்து முன்னாடி வரணும், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரணும். இது பார்த்தீங்கன்னா இந்த பேரு புகழ் பெருமையெல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ இப்படி பெருமனை அனுபவிச்சுட்டே இருந்தால் காலப்போக்கில் நம்மளை எல்லாரும் மறந்துடுவாங்க. ஸோ இளைஞர்களுக்கு நம்ம அதை வந்து ஸ்லோவாக கற்றுக் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம பேங்க்குக்கு போனால் அந்த மேலாளர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து நீங்கள் நகரத்தார்னா பேங்கிங்க்கு நீங்கள் தான் முன்னோடி,
வரவு செலவுக்கு நீங்கள் தான் முன்னோடி, நம்பகத்தன்மைக்கு நீங்கள் நல்ல பேர் போனவங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய என்ன காரணத்துக்காக போயிருக்கீங்களோ அது உடனடியாக அது இன்டைரக்டாக உங்களுக்கு அதை ஓகே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் பேரை எடுத்து வச்சுருக்காங்க. பேரு புகழ் பெருமை வந்து அதை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம், நம்ம ஒன்லி அனுபவிக்கிறோம். ஸோ இந்த அனுபவிக்கிறத வந்து நம்ம மட்டும் பண்ணக்கூடாது, நம்மளுடைய வரப்போகிற சந்ததியினருக்கு அதை பாஸ் ஆன் பண்ணணும். இல்லாட்டி காலப்போக்கில் மறந்துடுவாங்க. இதை நம்ம அனுபவித்து நம்ம சந்ததியினர், பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன், வருகின்ற இளைஞர்கள், சந்ததியினருக்கு நம்ம அதை பாஸ் ஆன் பண்ணணும்னா நம்ம இதை வந்து தக்க வச்சுக்கணும். தக்க வைக்கணும்னா அதை கடைப்பிடிக்கணும். அதாவது யான் பெற்ற இன்பம் பெருக வையகங்கிற மாதிரி இதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம விட்டுட்டு போகணும். அப்படி நம்ம அதை கடைப்பிடிக்கணும். அப்படின்னாக்கா அந்த வேர்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அப்போ தான் இது வந்து சாத்தியப்படும். அதாவது நம்ம சொன்னாங்க இந்த மாதிரி நகரத்தார்கள், இன்னொன்று நம்ம இளைஞர்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். இளைஞர்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பெற்றோர்களுக்கு நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை அவங்கள்ட்டேருந்து அதை வெட்டிடணும். ஸோ அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் முன்னேறணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க நம்ம வந்து எல்லாருமே வந்து கைப்பழக போகிறதுன்னு. நம்ம சுப்பையானன்னு பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து கைப்பழக போனவங்க தான். ஸோ அதே மாதிரி இப்போ உள்ள இளைஞர்களை நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் அவங்கள வேறு ஒரு நிறுவனத்துக்கு கைப்பழக அனுப்புங்க. சம்பளம் இல்லாட்டியும் பரவாயில்ல, கைப்பழக அனுப்புங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த காலத்தில் கைப்பழக போகிறவங்க வந்து பொடியனாக போயிருக்காங்க, அதுக்கப்புறம் அடுத்தாளாக மாறுவாங்க, அதுக்கப்புறம் பங்காளியாக வருவாங்க, அதுக்கப்புறம் கூட்டாளியாக வருவாங்க, அதுக்கப்புறம் முதலாளியாக வருவாங்க. ஸோ இதுதான் அந்த கைப்பழகிற. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்ன்ஷிப்புங்கிறாங்க, ஜிஇடி கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிஸுங்கிறாங்க. இது அந்த காலத்திலே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இளைஞன் ஒரு கைப்பழக போனாங்கன்னா என்னென்ன சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக போகிறதில்ல, அந்த நெளிவு சுழிவு நுட்பங்களை கற்றுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ பொடியன்லேருந்து அவர் வந்து முதலாளியாக வரும்போது அந்த ஒரு பர்சன் வந்து 8 கட்டங்களை தாண்டி வர வேண்டியது இருக்குது. 8 கட்டங்களை தாண்டி வரணும். அது என்னென்ன கட்டம்னா பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. பணம், பொருள், நிர்வாகம், கீழ்ப்படிதல், கணக்கு வழக்கு, வாடிக்கையாளர்கள், கொள்முதல், சேமிப்பு. இந்த 8 கட்டத்தை தாண்டி அப்போதான் அவங்க முதலாளியாக வெளியே வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க நிர்வாகத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சேமிப்பை பற்றியும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நகரத்தார்கள்ட்ட ஏன் இவ்வளவு செல்வம், பணம், பொருள் சேர்ந்துருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ணும் பொழுது இதை தான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பையன்களை அவங்க கைப்பழக அனுப்புவாங்க. கைப்பழக அனுப்பும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கற்றுக்கிறாங்க. இதனால தான் அவங்கள்ட்ட நிறைய பொருள் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. சேமிப்பை பற்றி ஒன்று சொன்னோம். சேமிப்பு அப்படிங்கிறது நிறைய பேர் நகரத்தாருங்கன்னா கஞ்சன் கருமி அப்படிங்கிறாங்க. இல்லை, சேமிப்பு வேற, கஞ்சம் கருமி வேற. தேவையில்லாததை வாங்காமல் இருப்பது தான் சேமிப்பு. தேவையுள்ளதை வாங்காமல் இருப்பது கஞ்சத்தனம். ஸோ நமக்கு என்ன தேவை சொன்னாங்களே 8 முழ வேஷ்டி 4 முழ வேஷ்டி அப்படின்ட்டு, அது என்ன 4 முழம் போதுன்னா இட்ஸ் ஓகே, ஏன் இன்னொரு 4 முழத்துக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணணும்? ஸோ இதுதான் சேமிப்பு. இதெல்லாம் வந்து அதனால நம்ம வந்து பையங்களை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வாங்க. பெற்றோர்களாகிய நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் பையங்களை வச்சுக்காதீங்க. கொஞ்சம் வேலைக்கு அனுப்புங்க, கொஞ்சம் கஷ்டப்படட்டும், கீழே விழுந்து உருண்டு பிறண்டு கற்றுக்கிட்டு வரட்டும். நீங்கள் எப்போ அவங்க கீழே விழுகும் பொழுது கை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இருக்கணும், மற்றபடி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணட்டும். ஸோ இது ஒன்று. இறுதியாக நான் இளைஞர்கள்ட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாருடைய ஃபேன்? நீங்கள் யாருக்கு விசிறி? இளைஞர்கள், யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் ஹூம்? நீங்கள் யாருக்கு விசிறி? ஃபேண்டாஸ்டிக், குட். நான் ரஜினிக்கு விசிறியா இருப்பாருன்னு நான் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். பியூட்டிஃபுல். அதாவது நேரம் கருதி நான் ஒரு இன்டெப்த்தாக போக விரும்பல. ரோல் மாடல்ஸையும் மென்டாஸையும் நம்ம இங்கே இருக்க கூட்டத்திலேயே இந்த இருக்க இதிலே தேர்ந்தெடுக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்களை தேர்ந்தெடுக்கணும். ரஜினிகாந்தையோ கமலஹாசனையோ அஜித்தையோ விஜயோ நீங்கள் ரோல் மாடலாக மென்டாராக வச்சுக்கிட்டு எந்த விதத்திலையும் உங்களுக்கு பயன் கொடுக்க போகிறதில்ல. அவங்கள்ட்டேருந்து அவங்க தேர் ஆல் ஜஸ்ட் என்டர்டைனர்ஸ், அவ்வளோதான். ரோல் மாடல் முன்மாதிரிங்கிறது நீங்கள் அவங்கள கூர்ந்து கவனிக்கணும், பக்கத்திலே இருக்கணும். இப்போ எம்பி சுப்பையானன்லாம் அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்கணும்.
அவங்க வளர்ந்த விதம், உயர்ந்த விதம், அவங்களுடைய சில சிறப்பம்சங்கள்லாம் கூர்ந்து அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்க, சவால்களை எப்படி சந்திக்கிறாங்க, டீமை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, நிதி நிர்வாணத்தை எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரோல் மாடலை நீங்கள் இங்கே இருக்கவங்கள்ட்டே வச்சுக்கணும். எம்பி சுப்பையானன் போன்றவர்கள் நீங்கள் ரோல் மாடலாக இளைஞர்கள் அவங்களுக்கு கை பழக போகிற மாதிரி பொட்டியை தூக்கிட்டு போகலாம், தப்பே இல்லை. ஏன்னா நிறையா விஷயங்கள் இப்போ வணக்கம் சுப்பிரமணியன் சொன்னாங்க, நான் இன்னைக்கு ஒரு முழு மனிதனாக இருக்கேன்னா காரணம் 40 வருட ஆளுமை அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இளைஞர்கள் அந்த மாதிரி ரோல் மாடலாக நிறைய பேர் நம்ம சமூகத்தில் இருக்காங்க. ரோல் மாடலாக ஏசி முத்தியானன் இருக்காங்க, எம்ஏஎம்ஆர் ஐயப்பன் இருக்காங்க, ஜஸ்டிஸ் சொக்கலிங்கம், அபிராமி ராமநாதன், டாக்டர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் சுப்பிரமணியன், பிஎல்கே பழனியப்பன், லக்ஷ்மி செராமிக்ஸ் முத்துராமன், நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களை நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கணும், முன்மாதிரியாக வச்சுக்கணும். அவங்களோட கூர்ந்து கவனிக்கணும், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்க, எப்படி ஒரு டீமை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் பெரிய லெவலுக்கு வரலாம்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்புக்கு இளைஞர்கள் நம்ம அருமையான தலைப்பு வச்சுருக்காங்க, வேர்களை தேடி நகரத்தார் வேர்களை நோக்கி. நம்ம அதை நோக்கி தான் பயணிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. நீங்கள் வெளிநாடுக்கு போனாலும் ரைட்டு, நார்த் இந்தியா போனாலும் ரைட்டு, நகரத்தார் செட்டிநாடு, யூ ஆர் ஃப்ரம் செட்டிநாடு அப்படின்னாக்க நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் அவங்க நிறைய சொல்கிறாங்க. You are known for this, you are good for this, you are known for this, you have started this, இந்த industry has been started, banking நீங்கள் முன்னோடி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம கட்டி காக்கணும்னா அந்த வேர்களை நோக்கி பயணிக்க வேண்டும். அது எல்லாம் நம்மளுடைய கடமை. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைப்பாக இதனை தொடர்ந்து ஆத்திச்சூடி அப்படிங்கிற ஒரு நிகழ்வினை விஜயதசமியில் இருந்து தொடங்கலாம் என்று அதையும் இந்த அமைப்பின் கீழ் நகரத்தார் வேர்களை தேடி என்ற அமைப்பின் கீழ் செயல்படுத்தி இருக்கிறார்கள். அது எப்படி நிகழ இருக்கிறது என்பதனை 2 நிமிடத்திற்குள் சுருக்கமாக விளங்கும் வகையில் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற நம்முடைய திரு முத்துக்குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். ஆட்சி சொல்லும் பொழுதே 2 நிமிஷம் சொல்லிட்டாங்க. இந்த ஆத்திச்சூடி நம்ம அண்ணன் ஆரம்பித்தாங்க, வேர்களை தேடி நம்ம எதுக்கு இதை போயிருக்கோம் அப்படின்னாக்க, அந்த காலத்தில் ஏட்டுக்கல்வி தான் படித்தோம், கை பழக்க போனோம், தொழில் பண்ணோம், தர்மம் பார்த்தோம். இப்போ எல்லாம் படிச்சிட்டோம், நிறைய வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் தர்மம் விட்டு போச்சு. இந்த தர்மம் விட்டு போனதுனால தான் கஷ்டப்படுறோம். சில குடும்பங்கள் கஷ்டப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ண தர்மம் விட்டு போயிருக்கோம். அவங்க வீட்டுக்கு பேர் தண்ணி பந்தலார் வீடுன்னு பேராக இருக்கும், அவங்க எங்கேயுமே தண்ணி பந்தல் கூட வைக்காமல் இருப்பாங்க. அந்த மாரி இருக்க வீடெல்லாம் தேடி பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பானையில் தண்ணி வைங்கப்பா, உங்கள் தர்மம் தொடரட்டும், நீங்களாம் நல்லா வந்துடுவீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப சீரியஸான மேட்ரு. செய்த தர்மத்தை விட்டுறாதீங்க, பூர்வீகத்தை தேடி பாருங்கள், ஏதாவது தர்மம் பண்ணியிருப்பீங்க, கூடிய வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். இந்த ஆத்திச்சூடிங்கிறது 12 வயசு, ஏட்டுக்கல்விங்கிறது 12 வயசுக்குள்ளே படிச்சுட்டு 16 வயசுக்குள்ளே கைப்பழகி தொழிலுக்கு வந்தோம். அந்த காலத்தில் அந்த வயதில் படிக்கிறது தான் நினைவில் இருக்குது. இதை சோசோமியா பல மீட்டிங்லேயே என்கிட்ட சொன்னாங்க, தம்பி சின்ன வயசில் படித்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்போ படிக்கிறதெல்லாம் மறந்துடுது. ஆமாம், எதுனாலும் சின்ன வயசில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் இந்த 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை கண்டுபிடிச்சி மாதத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் இந்த ஆத்திச்சூடியை 1 வருஷத்துக்குள்ளே சொல்லி கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். 12 வகுப்பில் இந்த ஆத்திச்சூடி முழுமையாக சொல்லித்தரப்படும். அதுக்கான பதிவுகள் துவங்கி இருக்கிறோம். இங்கே அம்பத்தூரில் தமிழ்ச்செல்வி ஆட்சி தலைமையில் ஒரு டீம் அதை செய்ய போகிறாங்க. இது 11 சென்டர்ஸில் தமிழ்நாட்டில் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அது போக இன்னமும் சென்டர்ஸ்க்கு என்கொயரிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. விஜயதசமிக்குள்ளே எத்தனை சென்டர்ஸ் வர்றாங்களோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா இன்னொரு 5 வருஷம் கழித்து ஒரு மாற்றம் வரும். இன்றைக்கி வருமானு தெரியாது. அதனால் நீங்கள் பெற்றோர்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களை 5 வயசுக்கு மேலே 12 வயசுக்குள்ள பிள்ளைங்களை அங்கே அனுப்புங்க. மாதத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் அனுப்புங்க. அந்த பிள்ளையே அடுத்த வகுப்புக்கு நானும் போகணுமான்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் பாடம் எடுப்பாங்க. இது வகுப்பாக இருக்காது, விளையாட்டாக தான் இருக்கும். இதனால் நம்மளுடைய தான தர்மம் பெருமை அனைத்தும் அந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரும். நம்மளுடைய வேர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இன்னும் 50 வருஷம் கழித்து நகரத்தார் எப்படி இருப்போன்னு நம்ம இன்றைக்கி வியூ பண்ணி பாருங்கள். இதே நிலைமை சரியாக கொண்டு போகணும்னா நாம் 60 வருஷமாக விட்டு போன பாரம்பரியத்தையும் தொடர்பையும் திரும்ப கொண்டு வரணும்.
அதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து முயற்சித்தால் தான் முடியும். உங்களுடைய ஒத்துழைப்பை நாடி இந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன். எல்லோரும் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள், பேரம்பேத்திங்களை அனுப்பிச்சி வைங்க. எங்கே முடியுதோ அந்த சென்டருக்கு பக்கத்தில் இருக்க சென்டருக்கு அனுப்பிச்சி வைங்க. ஆதம்பாக்கத்தில் செய்கிறாங்க, ஆழ்வார்பேட்டையில் இருக்குது, திருவற்றியூரில் இருக்குது. எந்த சென்டர்ஸ் பக்கத்தில் இருக்குதோ அங்கே அனுப்பிச்சி வைங்க. எல்லோருமா சேர்ந்து மீண்டும் நகரத்தார் சமூகத்தை புதுப்பிப்போம், உயிர்ப்பிப்போம், தர்மத்தை தலைகாப்போம். தேங்க்யூ. அத்துணை பெண்மணிக்கும் வழிகாட்டியாக அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் நிறைய தொழிலாளர்கள் பயிற்சி பெறுவதும் மற்றும் தொழிற்சாலையை சிறந்த முறையில் நடத்த வேண்டும் என்ற கனவினை நனவாக்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய திருமதி உமா மெய்யப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் ரொம்ப நம்ம இங்கிலீஷில் எப்பவும் சொல்லுவோம்ல, குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ரொம்ப அழகாக தமிழ் பேசினப்புறம் நான் அதே மாதிரி ட்ரை பண்ணேன்னா வராது. ஆனால் நான் கலோக்கியலாக நம்ம எப்பவும் உள்ள தமிழில் நான் பேசுகிறேன். உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு லீவ் அன்னைக்கு எல்லோரும் இங்கே திரண்டு வந்து நம்மளுடைய வேர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க. அதை பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் சின்ன மாமியார் மல்லிகாட்சியும் வந்திருக்காங்க. நான் முதல்ல யாருன்னு சொல்லிடுறேன். நான் வந்து ராஜமாணிக்கம் செட்டியார், வலையப்பட்டி ராஜமாணிக்கம் செட்டியாருடைய மருமகள் உமா மெய்யப்பன். இப்போது அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் பிறந்தது பள்ளத்தூர், தேனப்பு செட்டியார் நாகம்மையாச்சி அவங்களுடைய புதல்வி நான். இது என்னுடைய இன்ட்ரோடக்ஷன். இப்போ என்ன சொல்லணும்னா, பிஸ்னஸ் பற்றி பேசணும்னு சொன்னாங்க. பிஸ்னஸ் பற்றி பேசுகிறத விட பிஸ்னஸ் பீப்புளை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி பேசினா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறது வந்து 5 நிமிஷத்தில் அதில் 2 நிமிஷம் நிச்சயம் பேசணும்னு நினைக்கிறேன். எல்லா பெண்களும் தாய்மார்களுக்கு ஒரு விண்ணப்பம், பிஸ்னஸ் மென் வேண்டாம்னு நினைக்காதீங்க மருமகனா. இப்போது ஐடி கம்பெனியில் எக்கச்சக்கமாக சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, அதனால் வசதியாக இருப்பாங்க, பொண்ணு ஜாலியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஐடி கம்பெனியில் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி, எப்போ வேணால் வேலையை விட்டு நம்மளை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கு பிஸ்னஸ் பண்ணி நம்மளுடைய இதில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னும் ஒரு 10 பேருக்கோ 20 பேருக்கோ இல்லை 2000 பேருக்கோ வேலை கொடுக்கும் வாய்ப்பில் உள்ளவங்க நகரத்தார் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் பண்ணுற பையனுக்கு கட்டாயமாக பெண்களை கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு என்னுடைய ரெக்வெஸ்ட். அதாவது நான் பிஸ்னஸில் இப்போ இருக்கேங்கிறதுக்காக சொல்லலை, ஜென்ரலாகவே சொல்கிறோம். எங்கள் நகரத்தார் சேம்பர்லேயே அதான் சொல்லுவோம், பிஸ்னஸ் பண்ணுங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுங்கன்னு. நம்மலாம் அப்படி தான் இருந்திருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரும் ஐடி கம்பெனின்னு ஹெல்த்தையும் கெடுத்துக்கிட்டு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம பிஸ்னஸ் பண்ணி நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுப்போம். அதே மாதிரி உங்கள் பொண்ணும் நல்லா படிச்சிருந்த பொண்ணையும் பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்து ஃபேமிலியாக நடத்தலாம் பிஸ்னஸை. அதனால் கொஞ்சம் யோசிக்காமல் தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் இன்னொரு வேண்டுகோள், 2 தரத்து அப்பா அம்மாக்களுக்கும், பையனோட அப்பா அம்மாவும் சரி பொண்ணோட அப்பா அம்மாவும் சரி, நம்ம எல்லா விஷயத்துலையும் தலையிடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்க்கை நடத்த புரிஞ்சுக்கணும். அவங்க அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு வரணும், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்துலேயும் தலையிட்டுட்டோம்னா அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சப்போர்ட் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவாங்க. இப்போ நிறைய டைவர்ஸ் கேஸ் ஆயிடுச்சு. அது நம்ம சமூகத்துக்கு நல்லது கிடையாது. அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதுதான் 2 சிம்பிள் விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ.